வணக்கம். இன்றைக்கி நம்ம கடக ராசிக்கு 2025க்கான அட்வான்ஸ்டு ப்ரிடிக்ஷன் பார்க்கலாம். நான் ஏன் அட்வான்ஸ்டு ப்ரிடிக்ஷன் இப்போ கொடுக்குறேன்னா, 2025 3 முக்கிய ராஜ கிரகங்கள் பயிற்சி ஆகுது. சனி, ராகு, கேது, குரு இவங்க நாலுமே 2025 பயிற்சி ஆகிறாங்க. சனி பகவான் மார்ச் மாதத்தில் பயிற்சி ஆகிறாரு. ராகு, கேது ஏப்ரல் மாதத்தில் பயிற்சி ஆகிறாங்க. குரு பகவான் மே மாதத்தில் பயிற்சி ஆகிறாரு. ஸோ நீங்கள் நிறையா பிளான் வச்சுட்ருப்பீங்க. நீங்கள் பார்க்குறவங்க வீடு கட்டணும், வண்டி வாகனம் வாங்கணும், இல்லை வண்டி வாகனம் மாற்றணும், ஃபாரினில் போய் படிக்கணும், ஃபாரினில் வேலை பார்க்கணும், அதே மாதிரி வேறு கம்பெனிக்கு போகணும், புதிய பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நிறைய பிளான் வச்சுட்ருப்பீங்க. ஸோ இப்போ நம்ம ஒன் பை ஒன்னாக வந்துடலாம். கடக ராசிக்கு உங்களோட மைண்ட் செட் இப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா, எப்படா இந்த பிரச்சனை தீரும், எப்படா ஒரு முடிவு காலம் வரும் அப்படின்ட்டு இருப்பீங்க. எப்படா வேலை கிடைக்கும், எப்படா குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையெல்லாம் ஒன் பை ஒன்னாக சால்வ் ஆகும், எப்போ நல்ல தனவரவு ஏற்படும் அப்படின்ட்டு நீங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. ஏன் இந்த சூழ்நிலை உங்களுக்கு இப்போ இருக்குது அப்படின்னா, அஷ்டமத்தில் சனி இருக்கிறார், 8ல் சனி இருக்கிறார். 8ல் சனி இருந்துக்கிட்டு பல சோதனைகளை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாருன்னு சொல்லலாம். மன அழுத்தத்தையும் கொடுத்துட்டு இருக்கிறாரு. உங்களை நிறைய மன அழுத்தத்தில் மன அளவில் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண வச்சுட்டார் சனி பகவான். ஏன்னா 8ல் இருக்கிறார்ல, அஷ்டம சனியாக இருக்கிறார்ல. நீங்கள் என்ன தான் முயற்சி பண்ணியிருந்தாலுமே இப்போ வரைக்குமே அதுக்கான பலன் கிடச்சிருக்காது. நீங்கள் என்ன தான் நல்லா மாங்குன்னு வேலை பண்ணாலுமே உங்களுக்கு ஒரு பெயர் புகழ் கிடச்சிருக்காது, உங்களுக்கான அங்கீகாரம் கிடச்சிருக்காது. கரெக்டாக அப்படி தான் இருக்கும் இப்போது. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதத்தில் சனி பகவான் பயிற்சி ஆகிறார். அப்போது சனி பகவான் அஷ்டமஸ்தானத்திலிருந்து விலகிடுறாரு. அப்போது உங்களுக்கு பெருமூச்சு விடக்கூடிய காலகட்டனே சொல்லலாம். ஏன்னா 8ல் இருக்கிற சனி விலகிடுறாருல மார்ச் மாதம் 2025ஆம் ஆண்டு. அப்போ உங்களுக்கு இது வரைக்கும் இருந்த பல தடைகளையே தாமதத்தையும் கொடுத்துட்டு இருந்த, பல பிரச்சனைகளையும் பல மன அழுத்தத்தையும் கொடுத்துட்டு இருந்த சனி பகவான் உங்களுக்கு வேற அடுத்த வீட்டுக்கு பயிற்சி ஆகிறப்போ, 9ஆம் வீட்டுக்கு பயிற்சி ஆகிறப்போ உங்களுக்கு ஒரு விடிவு காலம்னே சொல்லலாம். உங்களுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும், நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும், அப்பாடா அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்க உண்மையாகவே சொல்ல போனால். ஓகேவா? அடுத்து ஏப்ரலில் ராகு கேது பயிற்சி ஆகுது. ராகு 8ல் வராப்படி பார்த்துக்கோங்க. ராகு 8ல் வராப்படி, கேது பகவான் 2ல் வராப்படி. இப்போ தான் நல்ல காலம்னு சொன்னீங்க, ஆனால் ராகு 8ல் வராருன்னு சொல்கிறீங்களா? நான் சொல்கிறேன், பொறுமையாக சொல்கிறேன், எப்படின்னு சொல்கிறேன். அதே மாதிரி குரு பகவான் மே மாதத்தில் பயிற்சி ஆகிறாரு. 11ஆம் வீட்டிலேருந்து 12ஆம் வீட்டுக்கு பயிற்சி ஆகிறாரு. சரி, நிறையா தடைகளை கொடுத்துட்டு இருந்த சனி பகவான் விலகிடுறாரு. மார்ச் மாதம் 2025 பயிற்சி. ஆனால் நிறைய தடைகளெல்லாம் நிவர்த்தியாகி நீங்கள் என்ன முயற்சி எடுக்கிறீங்களோ அதுக்கான பல மடங்கு பலன்களை உங்களுக்கு அவர் கொடுத்தே தீர்வார். ஏன்னா நீங்கள் கொஞ்சம் முயற்சி எடுக்கணும். முயற்சி எடுத்தால் அவர் பலன் பல மடங்கு உங்களுக்கு கொடுப்பார். ஏன்னா அவர் அஷ்டமத்திலேருந்து விலகிட்டார்ல, உங்களுக்கு தொந்தரவு பண்ண மாட்டார். அடுத்து அதே மாதிரி குடும்பத்தில் சந்தோஷமான நிகழ்ச்சிகள் ஏற்படும், குடும்பத்தில் சந்தோஷமாக இருப்பீங்க, அந்த மாதிரி சொல்லலாம். சரி, இப்போ ராகு பகவான் கடகத்துக்கு 8ல் வந்துடுறாரு. அதனால் ஐயோ ஏதோ பிரச்சனையா அப்படின்னா ஃபுல்லாக நெகட்டிவ்னு சொல்ல முடியாது. ஏன்னா குரு பகவான் 11லேருந்து 12க்கு பயிற்சி ஆகிறார் மே மாதத்தில். அப்போ மே மாதத்துலேருந்து குருவோட பார்வை ராகு மேலே 8ஆம் இடத்துல விழுகுது. அப்போ குரு இருக்கிற இடத்த விட பார்க்குற இடத்துக்கு தான் பலன் அதிகம். அப்போ குரு பகவான் 8ஆம் இடத்தை பார்த்துடுறாரு. அப்போ 8ஆம் இடம் சுபத்தன்மை வாய்ந்த இடமா மாறிடும்ல, சுபமாக மாறிடும். அதாவது நல்ல பாசிட்டிவாக மாறிடும் 8ஆம் இடம். அப்போ உங்களுக்கு அது பெரிய கெடுதலாக இருக்காது. ஏன்னா இப்போ குரு பார்வை உங்களுக்கு 8ஆம் இடத்துல இல்லை. அதனால தான் நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கீங்க. அதில் சனி இருக்கிறாரு. இப்போ சனி மூவ் ஆனாலும் ராகு 8ல் இருந்துட்டாருன்னு பயப்பட தேவையில்லை. ஏன்னா ராகுவை குரு பகவான் பார்வையால் பார்த்துடுறாரு. அப்போ 8ஆம் இடத்தை பார்த்துறதுனால சுபத்தன்மை வாய்ந்ததாக மாறிடும் அந்த இடம். ஓகேவா? அதனால் பிரச்சனை இல்லை. 2ஆம் வீட்டில் கேது பகவான் இருப்பார். சரி, 2025 என்ன பண்ணணும் அப்படின்லாம் நான் சொல்கிறேன். இப்போ 2024 நீங்கள் என்ன பண்ணணும்னா, பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலான்னு திங்க் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. சப்போஸ் நீங்கள் அப்படி திங்க் பண்ணிகிட்டு இருந்தால் இது நல்ல டைம் இல்லை, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். ஏன்னா 2025 ஓகே, ஏன்னா நான் 2025 எப்படி இருக்குதுன்னா ஓகே, பட் யோசிச்சு பண்ணுங்கன்னு சொல்கிறேன். டைம் எடுத்துக்கோங்க. நீங்கள் கரெக்டாக யோசிங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதோ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதோ கரெக்டாக யோசிச்சு பண்ணுங்கள். ஒரு ட்ரையல் பாருங்கள். அதாவது இப்போ லைட்டாக இன்வெஸ்ட் பண்ணியோ லைட்டாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள். சப்போஸ் லாஸ் ஆச்சுன்னா ஓகேன்ட்டு வந்துடலாம். பெரிய அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு லாக் ஆகிடுச்சுன்னா பெரிய பிரச்சனையில் மாட்டிக்குவீங்க. அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணி பண்ணுங்கள். நான் என்ன சொல்கிறேன்னா, பிஸ்னஸ் பண்ணுறதுனாலுமே சும்மா
கடனுக்கேன்னு பண்ணாமல் கரெக்டாக இறங்கி கன்சிஸ்டன்சியாக பண்ணால் உங்களுக்கு லாபம் கண்டிப்பாக ஏற்படும். ஆனால் நீங்கள் வந்து அது வந்து கன்சிஸ்டன்சியாக பண்ணுவீங்களான்னு தெரியாது. இல்லை எடுத்தோம் கவுத்தோன்னு பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு லாஸ் ஆகும். அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா, கரெக்டாக யோசிச்சு பிளான் பண்ணி பண்ணுங்க. இப்போவே ஆரம்பிக்க வேண்டாம். நீங்கள் வந்து அதுக்கான ஒரு ஸ்டார்ட் கீ மட்டும் கொடுங்க. லைட்டாக ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் எப்படி வண்டி கண்டிஷன் இருக்குதுன்னு தெரியும்ல. அந்த மாதிரி வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு ட்ரையல் பாருங்கள். அது செட் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத யோசிங்க. நான் 4 இடத்துல 4 பேர்த்திட்ட கேட்டு அவங்க எப்படி பண்ணுறாங்க, எதனால் லாஸ் ஆச்சு, அதெல்லாம் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் முடிவெடுங்க. ஏன்னா டக்குன்னு ஒரு முடிவு எடுத்திங்கன்னா அது வந்து ஒரு ஃபெயிலியரில் போகிறக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ யோசிச்சு பண்ணுங்க எதாக இருந்தாலும். சனி பகவான் வந்து மார்ச் மாதத்துலேருந்து 2025 ஃபேவராக இருக்கிறாரு. உங்களுக்கு வந்து சூப்பராக பண்ணுவார், நல்ல பலன்களை கொடுப்பார். ராகுவும் கேது வந்து 2-8 இருக்கிறாரு. அப்பப்போ எதிர்பாராத திருப்பத்தை கொடுப்பார் உங்களுக்கு. ஓகேவா? பொருளாதாரத்தில் குரு பகவான் வந்து மே மாதத்துலேருந்து 12ஆம் இடத்துக்கு போயிடுறாரு. அப்போ இது எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி பார்த்தோம்னா, நீங்கள் ஃபாரின் போகணுன்னு இருப்பீங்க, பிஸ்னஸ் பண்ணணுன்னு இருப்பீங்க, ஜாப் சேஞ்ச் பண்ணணுன்னு இருப்பீங்க, நல்ல வேலை கிடைக்கணும்னு வெயிட் பண்ணிட்டுருப்பீங்க. நான் என்னென்னா, நீங்கள் அதுக்காக நீங்கள் வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ் ஆவீங்க. எப்படா கிடைக்கும், எப்படா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம், எப்படா ஜாப் சேஞ்ச் ஆகும், எப்படா ஃபாரின் போவோம், எப்படா படிப்போம் அப்படின்ட்டு எப்படா மேரேஜ் நடக்கும் அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. இதெல்லாம் செட்டே ஆக மாட்டேங்குது அப்படின்னு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு, ஒரு அழுத்தத்துலேயே இருப்பீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, ரிலாக்ஸாக இருங்க, கம்போஸ்டாக இருங்க அப்படின்னு சொல்ல வரேன். ஏன்னா நடக்கும், ஆனால் பொறுமையாக நடக்கும். ஓகேவா? ஒரு விஷயம் பொறுமையாக தான் நடக்கும். நீங்கள் எதிர்பார்க்குறத விட பொறுமையாக தான் நடக்கும். நீங்கள் இப்போவே நடக்கணும்னு நினச்சா அது முடியாது. ஓகேவா? அந்த எதிர்பார்ப்பை விட்டுருங்கன்னு சொல்கிறேன். ஓகேவா? ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக நடக்கும், கண்டிப்பாக நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்கிறேன். நான் என்ன சொல்கிறேன்னா, எல்லாமே ஓகே. உங்கள் சுய ஜாதகத்தை எடுத்து என்ன தசா புத்தி போயிட்டுருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஃபேவராக இருந்தால் ஓகே, நெகட்டிவாக இருந்தால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. எது பண்ணணும் எது பண்ணக்கூடாதுன்னு யோசிச்சு பண்ணுங்கள். ஏன்னா டைம் சாதகமாக இருந்து உங்களுக்கான தசா புத்தி வந்து கரெக்டாக மேட்ச் ஆகாமல் இருந்துச்சுன்னா, பேட் ஃபேஸில் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு கொஞ்சம் வந்து பிரச்சனையாக இருக்கும். ஓகேவா? அதனால் நான் என்னென்னா, உங்கள் தசா புத்தி எடுத்து உங்களுக்கு அது சாதகமாக பாதகமாக அப்படின்னு எடுத்து பார்த்துக்கோங்க. ஓகேவா? மெயினாக 2025 மேரேஜுக்கு ஆகட்டும், இல்லை ஜாப் ஸ்விட்ச் ஆகணும், ஜாப் சேஞ்ச் ஆகணுன்ட்டெல்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்காதுன்னு ஒரு வாய்ப்பே இல்லை. அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. நீங்கள் கிடைக்காது வாய்ப்பே இல்லைன்னா நினைக்காதீங்க. ஏன்னா 2025 டிரான்சிஷன் நல்லா இருக்குது. குருவோட பார்வை 8ஆம் இடத்துல விழுகுது. அதே மாதிரி சனி பகவான் விலகிறாரு. அதனால் இது வரைக்கும் இருந்த தடை தாமதம் எல்லாமே வந்து ஓடிரும். அதனால் வந்து இனிமேல் வந்து சூப்பராகவே ஒரு பலன்கள் கொடுக்குன்னே சொல்லலாம். ஓகேவா? நீங்கள் வந்து ஒரு வரன் பார்த்துட்டு இருக்கிறதுனாலும் சரி, உங்களுக்கான வரன் இவ்வளோ நாளாக வந்து கிடைக்காம இருந்தாலும் சரி, 1 by 1 கிளிக் ஆகும். பொறுமையாக இருக்கணும். நீங்கள் வந்து உங்களையே மன அழுத்தத்துக்குள்ளே எடுத்துகிட்டு போயிடாதீங்க. ஓகேவா? அதனால் வந்து வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா அஷ்டம சனியில் இருக்கிறப்ப அப்பப்போ எல்லாமே இப்படி தான் நடக்கும். ஒரு தடை தாமதம் ஏற்படும். அதாவது நீங்கள் செஞ்ச முயற்சிக்கான பலன் கிடைக்காது. அந்த மாதிரி தான் இவ்வளோ நாள் இருந்திருப்பீங்க. இப்போவும் அப்படி தான் இருந்துகிட்ருக்கீங்க. அது வந்து கூடிய விரைவில் வந்து மாறும். அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, கண்டிப்பாக நல்லது நடக்கும். ஆனால் பொறுமையாக இருக்கணும். இந்த பொறுமையை எப்போ வந்து இழந்துடுறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு வந்து தோல்விங்கிறது ஏற்படும். அதனால் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து பாசிட்டிவாக இருக்கணும். அதே மாதிரி வந்து நீங்கள் வெயிட் பண்ணணும். ஒரு விஷயத்தை வந்து வெயிட் பண்ணணும். கரெக்டாக திங்க் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணால் சக்ஸஸ் உங்கள் பக்கம்னு சொல்கிறேன். ஓகேவா? சொல்கிறது ஈஸி தான், ஆனால் செய்கிறத கஷ்டம். பட் நீங்கள் சில இடத்துல வெயிட் பண்ணி தான் ஆகணும். வெயிட் பண்ணி கரெக்டாக பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணணும்னு சொல்கிறேன். ஓகேவா? நீங்கள் நினச்சதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும். ஓகேவா? அதுவும் இல்லாமல் மார்ச் மாதம் 2025 வந்து சனி பகவான் வந்து அடுத்த வீட்டுக்கு வந்து 9ஆம் வீட்டுக்கு பயிற்சி ஆகிறாரு. அதனால் வந்து இது வரைக்கும் கொடுத்துட்டு இருந்த பிரச்சனை எல்லாமே வந்து 1 by 1 சால்வ் ஆகும். ஏன்னா சனி தான் அஷ்டமத்திலிருந்து அஷ்டம சனி ஆட்டி படைச்சிருக்கும். கரெக்டாக? அது வந்து 1 by 1 சரியாகும். நீங்கள் வந்து கொஞ்சம் யோசித்து பண்ணணும். எந்த முடிவாக இருந்தாலும், படிக்கிறதா இருந்தாலும் சரி, மாணவர்களுக்காக இருந்தாலும் சரி. இத்தனை நாள் வரைக்கும் ஒரு மாதிரி டல்லாக இருந்திருப்பீங்க. இனிமேல் வந்து நீங்கள் வேகம் எடுக்கக்கூடிய காலம். ஓகேவா? அதனால தான் நான் இப்போவே சொல்கிறேன், நீங்கள் கரெக்டாக இப்போலேருந்து ஃபுல் ஃபோக்கஸ்டாக படிங்க. உங்களுக்கு ஃப்யூச்சர் நல்லா இருக்குது. 2025 சூப்பராக இருக்குன்னே சொல்கிறேன். ஏன்னா இப்போது என்ன தான் எஃபோர்ட் போட்டாலும் மார்க் வரல, அந்த மாதிரி இருந்தாலுமே வந்து ஃப்யூச்சரில் கண்டிப்பாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு நல்ல காலேஜுக்கு போவீங்க, இல்லை ஹையர் ஸ்டடீஸ்க்கு போவீங்க. அதனால் வந்து எஃபோர்ட்டை விட்டுறாதீங்க, பொறுமையாக இருங்க. பட் கன்சிஸ்டன்சி முக்கியம். ஓகேவா? இன்றைக்கே எடுத்து இன்றைக்கே பண்ணணுங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அதே மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு அப்படி தான். நீங்கள் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணி சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த உங்களுக்கான டைம் எடுத்துகிட்டு கரெக்டாக யோசிச்சுட்டு எப்படி பண்ணினா சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சும்மா கவுத்தோன்னு பண்ணாமல் கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணி இதுதான் அப்படின்னு ஒரு ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதுலேயே இருக்கணும். அதை பற்றியே திங்க் பண்ணணும். அப்போ தான் வந்து உங்களுக்கான நல்ல ஒரு நீங்கள் நினச்ச ரிசல்ட் வந்து எதிர்பார்க்க முடியும். ஓகேவா? அடுத்து ஜாப்னு எடுத்துக்கிட்டால், நீங்கள் ஜாப் ஸ்விட்ச் ஆகிறவங்களுக்கு, ஜாப் சேஞ்ச் ஆகிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து நல்ல டைம்னு சொல்லலாம். மார்ச் மாதத்துக்கு அப்புறம் சூப்பராகவே இருக்குது. ஆனால் நீங்கள் ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். நீங்கள் வந்து கரெக்டாக இருக்கணும். நீங்கள் ஓகே எல்லா இடத்துலையும் கரெக்டாக தான் இருப்பீங்க. பட் சில
இது வரைக்கும் நீங்கள் என்னதான் ட்ரை பண்ணியிருந்தாலுமே வந்து உங்களுக்கு அந்த பலன் கிடச்சிருக்காது, ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் இதெல்லாமே வந்து. ஆனால் வந்து மார்ச் மாதத்துக்கு அப்புறம் 2025ஆம் ஆண்டு வந்து கண்டிப்பாக வந்து ப்ரொமோஷன் கிடைக்கும், இதெல்லாமே வந்து உங்களுக்கு வரும். கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷர் அப்பப்போ இருக்க தான் செய்யும், ஆனால் அதையும் மீறி நீங்கள் அதை பண்ணிடுவீங்க. பட் அது நீங்கள் என்னென்னா நீங்களே வந்து மன அழுத்தத்தை உருவாக்கிக்குவீங்க, என்னடா இது அப்படின்ட்டு. எல்லாத்துக்குமே இருக்க தான் செய்யும், பட் அதை ஒன் பை ஒன்னாக கடந்து வர்றது தான் வாழ்க்கை. அதனால் வந்து அப்படி சொல்ல வரேன், ஓகேவா? அதே மாதிரி வரனாலுமே சரி, நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், கரெக்டாக பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மார்ச் மாதத்துலேருந்து சூப்பரானே சொல்லலாம், ஓகேவா? மார்ச் மாதம் 2025க்கு அப்புறமே சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம். பட் நீங்கள் கரெக்டாக யோசித்து உங்களுக்கான வரனை வந்து நீங்கள் மனம் முடிப்பீங்க. அதெல்லாம் எந்த தடங்களும் இல்லை. இப்போதைக்கு இருக்கும், ஏன்னா இப்போ வந்து 8ல் சனி இருக்கிறல, அது அப்படி தான் இருக்கும். நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருந்தாவே உங்களுக்கான காலம் வரும், ஓகேவா? 2025ல் சூப்பராக தான் இருக்குது, ஓகேவா? நான் என்ன சொல்ல வரேன்னா, கொஞ்சம் பொறுமையாக இருங்க, பிளான் பண்ணி எந்த விஷயமா இருந்தாலும் பண்ணுங்கள். பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஜாபாக இருந்தாலும் சரி, ஸ்டடீஸாக இருந்தாலும் சரி, மேரேஜ் இருந்தாலும் சரி, நான் என்ன சொல்லணும் அது மாதிரி பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களோட சுய ஜாதகத்தை எடுத்து தசாபுத்தி எப்படின்னு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு சாதகமாக இருந்துச்சுன்னா சூப்பர், எதாக இருந்தாலும் பண்ணிக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். பட் பேட் டைமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் யோசித்து முடிவெடுக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது, ஓகேவா? மற்றபடியெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னே சொல்லலாம். 2025ஆம் ஆண்டு வந்து கடகராசிக்கு சூப்பர்னே சொல்லலாம். ஸோ எதை கண்டு பயப்படாதீங்க, உங்களுக்கு சக்ஸஸ் கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி நம்ம சேனல் வந்து நிறைய பேர்த்துக்கு அனுப்பிச்சி விடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர்த்துக்கு அனுப்பிச்சி விட்டு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அப்போ தான் வந்து என்னோடய டெய்லி பலன் வந்து உங்களுக்கு வரும். அதே மாதிரி நான் என்னோடய எஃபோர்ட் வந்து நான் போட்டுக்கிட்டே இருக்கிறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கணும்ல. அதனால் வந்து நீங்கள் வந்து எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஸோ நன்றி, வணக்கம்.